நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வசதியான வாழ்க்கை போயிடுச்சுன்னு கவலைப்படல. உறவுகளை இழந்தது வலிக்குது. அதெல்லாம் எப்பேற்பட்ட உறவுகள்னு இப்ப புரியுது. சாதாரண தொழிலாளி பொண்ணுக்கு அந்த வீட்டுல கிடைச்ச இடம், அன்பு அது இப்ப போயிடுச்சா? இல்ல, ஆனா ரொம்ப தூரம் இப்ப நான் விலகி வந்துட்டேன். பிளான்டேஷனை நீ நல்லபடியா பாத்துக்கிறேன்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. நீதான் என்னோட பாஸ். எக்ஸ் பாஸ். ஆமா, ஒரு எக்ஸ் இல்ல 2 எக்ஸ். எக்ஸ் காதலிங்கிறது தானே அப்படி சொல்ற? இப்போதைக்கு நாம 2 பேரும் எக்ஸ் Y Z எதுவும் விளையாட வேண்டாம். உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட ஃபைல்ஸ் பெண்டிங் இருக்கு, நீ தானே சொன்ன. வா கிளம்பு, வா 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 வா, போ 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 போ. நீ இங்கதான் வந்து உட்காந்துருக்கியா? காலையில இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிக்கிறியா? நல்ல விஷயம்தான். இவ்வளவு நாளும் உனக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்லை. பிரதாப் தங்கச்சிக்காக எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா பண்ணாரு. நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். உனக்காக தனியா ஒரு டாக்டர், ஹோம் நர்ஸ், கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட், வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் பொண்ணு விடாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, நீயும் ஒரு போர்டு மெம்பருங்கிறதுனால கம்பெனி விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதையுமே நான் செஞ்சிருக்க வேண்டாம். ஆனா நான் அப்படி கிடையாது. பொண்ணனா என்னைக்குமே என்னோட எதிரியா பார்த்ததே இல்லை. ஆனாலும் நீ என்ன எதிரியா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தன்னு நேத்து ராத்திரி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் ரகசியமா நீ வச்சிட்டு இருந்திருக்க. அப்புறம் எனக்கு எதிராவே நீ காய் நகர்த்திருக்க. எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த மல்லிகாவுக்கு யாரும் கத்துக் கொடுக்க வேண்டாம். இனிமே நான் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுறேன். எனக்கு எதிராக கேஸ் கொடுக்கறதுக்காக சைன் பண்ண கை இது. இந்த கை அசைஞ்சதுனால தானே நீ கையெழுத்து போட்ட. இதுக்கு மட்டும் ஒரு முடிவு கட்டிட்டன்னா போதும். என்ன பிரதிபா, நீ இன்னுமா நடிக்கிற? கைய தூக்கி வெயி. வேணும்னா இதோ என் கன்னத்துல ஒரு அரை விடு. நீ அப்படி என்ன அடிச்சன்னா நான் அதை வாங்கிக்கிறேன். அமெரிக்கால இருக்கிற ஒரு ஹெல்த் சேரிட்டி சொசைட்டி கிட்ட நான் பேசினேன்.
அது தமிழர்கள் நடத்துற ஒரு அமைப்பு. நான் உன்னை அங்க அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன். நீ திரும்பவும் வரும்போது உன்னால இந்த இடத்துல ஓடி விளையாட கூட முடியும். இவ என்னை ஏமாத்த போறா. உனமாதான் நான் திரும்ப வர போறேன். நாங்க யாருமே கூட வர வேண்டியதில்லை. அதுதான் கான்ட்ராக்ட். 5 கோடி ரூபாய் அவங்களோட ஃபீஸ் மட்டும். அதையும் நான் கொடுப்பேன். என்னோட நாத்தனாராச்சே. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்வேன்? ஏன்னா உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். பொண்ணு கொல்ற அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன். இந்த மல்லிகா கிட்டேயே நீ மோதணும்னு நினைச்சல்ல? இனிமே ஆட்டத்தை ஆட போறவளே நான் தான். இன்னும் 2-3 நாள்ல அவங்க வந்துருவாங்க. உன்னை கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆமா, என்ன பாஸ்கரின் அது? யாராவது விஐபி வராங்களா? விஐபி எல்லாம் எப்ப வேணா வரலாம்ல. மல்லிகா மேடம் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப அவமானமா போச்சு. உட்கார சொல்ல ஒரு சேர் கூட இல்ல. மகளை பாக்குறதுக்காக மேடம் எப்ப வேணா வரலாம். அதான் 4 சேரை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் நல்லதுதான். அட, ஏன் ஜானகி நீ இந்த சேர்லாம் தூக்கிட்டு வர? நீ இருக்க நிலைமையில இந்த வெயிட்லாம் தூக்கலாமா? பல வருஷங்களுக்கு அப்புறமா நீயே இப்பதான் குழந்தை உண்டாயிருக்க. ரொம்ப வெயிட் தான் தூக்க கூடாதுன்னு. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆமா, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அருண் அஞ்சனா விஷயம். ஆமா, நானும் பார்த்தேன். அத சொல்ல மறந்துட்டேனே. அஞ்சனாவோட கல்யாணத்தை இனியும் தள்ளி போடக்கூடாது. சீக்கிரமாவே நடத்திடணும். அவகிட்ட சொல்ல வேணாமா? சொல்லணும். அவ ஒத்துப்பாளான்னு தெரியலையே. மேடம் சொன்னாங்கன்னு சொன்னா அவ ஒத்துப்பா. மேடம் சொன்னாங்களா? மேடம் கிட்ட நான் மெதுவா சொன்னேன். அவங்க வேணான்னு சொல்லல. அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே பண்ணிடலாம். அஞ்சனா வந்துட்டா. நீ போவாது ஜானகி. நானே இப்ப அவகிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஜானகி அக்கா, வயத்துல பாப்பா எப்படி இருக்கு? நல்லா உதைக்க ஆரம்பிச்சிருச்சா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா. நீயும் சீக்கிரமா இந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்க தயாராரு. அஞ்சனா, நான் தேவையில்லாம சுத்தி வளைக்கலாம் விரும்பல. நேரா மேட்ருக்கு வந்துடுறேன். உன்னோட கல்யாணத்தை நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எதுக்காக தள்ளி போடணும்? மேடம் ஒத்துப்பாங்களான்னு யோசிக்கிறியா? நான் கால் பண்ணியிருந்தேன். மேடத்துக்கு சம்மதம் தான், சீக்கிரமா பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. சரி, நாங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். எதிர்கருத்து இருந்தா எங்க கிட்ட சொல்லாதமா, மேடம் கிட்ட சொல்லிடு. ஜானகி, நான் வேணும்னு தான் எல்லாத்தையும் மேடம் தலையில போட்டுட்டேன். அப்படி சொன்னா அவ எதுக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். மனு, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி அப்செட்டாவே இருந்தா எப்படிப்பா? கம்பெனி விஷயத்தையெல்லாம் நீயும் கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அது உனக்கு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும்.
இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அம்மா. உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டு தானே அஞ்சனா போனா. அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசைகளை நீ மறந்து தானே ஆகணும். நான் தான் அந்த ஆசையை மறந்துட்டேனே. ஆனா உன் மனசுல இன்னும் அவதானே இருக்கா? ஆமா, மறக்க மாட்டேம்மா. மறக்கணும்னு சொல்லாதீங்க, என்னால சத்தியமா முடியாது. பாஸ்கர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அருணுக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் பண்றாங்களாம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குதாம். அவளுக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவளுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவ அப்படி தனியா கஷ்டப்படுறத விரும்ப மாட்டாங்க. இனிமே அவ எப்படிமா அனாத? அவளுக்கு அம்மா இருக்காங்க. நீங்க தாம்மா அவளுக்கும் அம்மா. அவளையே மட்டும் நேசிக்கிறேன், நான் இருக்கேன்னு. சரி, ஃப்ரெண்டா இருந்தா ஃப்ரெண்டு ஓகே. அதனால எப்படி பார்த்தாலும் அவ அனாதே கிடையாது. மனு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. இத பாரு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்ல? வேணும். அவ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உன்னோட கருத்து என்ன? அவ மனசுக்கு ரொம்ப பிடிச்சவன் தானம்மா அருண். அவ விருப்பத்துல குறுக்க நிக்கிறதுக்கு நான் யாரும்மா? அவ சந்தோஷமா வாழணும். உன்னோட விருப்பம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நானாதாம்மா எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. சோனா எப்படிமா இருக்கா? நார்மல் ஆயிட்டு வரதா ராஜீவ் அண்ணா சொன்னாரு. நீங்க போய் பாத்தீங்களா? போய் பார்த்துருக்கணுமா? அவ வாழ்க்கையில நம்ம 2 பேரும் விளையாடி தப்பு பண்ணிட்டோமா? அவளுக்குள்ள இருந்த அந்த சுயமரியாதையை நம்ம பொருட்படுத்தவே இல்லை. நீங்க போய் பாருங்கம்மா. எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு. நம்ம கூட போய் கொஞ்ச நேரம் இருந்தா ஒருவேளை அவளுக்கு ஆறுதலா இருக்கலாம். குறும்புத்தனமும் பேராசையும் அதிகம்தான். இருந்தாலும் அப்பாவிம்மா. நீ போய் பாருப்பா. ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம்மா. என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? நானும் கவனிச்சம்மா. கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்தே யோசிச்சுட்டு இருக்க. கண்டிப்பா வாழ்க்கை துணை வேணும்மா. இப்ப நீ என்ன பாரு, சந்தோஷம் கவலை இதெல்லாம் பகிர்ந்துக்க யாருமே இல்லை. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே சுமக்கிறேன். முன்னெல்லாம் எப்படி இருந்தேன்? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டா வந்தா டீ போட்டு கொடுப்பா, அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆள் இருந்தா வேலை செஞ்ச கலப்பே தெரியாது. அதனால தான் நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு துணை வேணும். அருண் உனக்கு தெரியாதவெல்லாம் கிடையாதுல்ல, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். அம்மா முடிவு பண்ணிட்டாங்களா? ஆமா, நான் வேணா கால் பண்ணுவேன், நீயே கேளுமா. அதெல்லாம் வேண்டாம். அப்படி நான் கேட்டா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடாதா? நான் யோசனை பண்ணி சொல்றேன் மாமா. அது போதும்மா, அதுக்காக ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காத. அப்புறம் கல்யாணம் வேணான்னு நீ முடிவு பண்ணினா நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம்மா. மேடமும் கவலைப்படுவாங்க. உனக்கு
எது நல்லதோ அதை தான் மேடம் செய்வாங்கம்மா. நான் இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அம்மாவும் நீங்களும் சொன்னா நான் உங்களுக்காக கேட்பேன். அப்படியெல்லாம் வேணாம்மா. உன்னை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. நீ யோசனை பண்ணுமா. ப்ரஷ் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க வச்சேனே ஞாபகம் இல்லையே. மனு சார், குட் மார்னிங் டியர். என்ன இப்படி ஷாக்கா பாக்குறீங்க? இப்ப நான் வந்திருக்கிறது கனவா இல்ல நினைவான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? வேணும்னா கிள்ளி பாருங்க. என்னால நம்பவே முடியல. முதல்ல டீ குடிக்கலாம். இந்தாங்க. அம்மா, இது யாருக்கு 2 கிளாஸ்ல? ஒண்ணு எனக்கு. ஒன்னா சாப்பிடலாம். அதுக்கு தான். இனிமே நம்ம ஒன்னாதான் சாப்பிடுறோம். இனிமே உங்களை விட்டுட்டு போக நான் தயாரா இல்ல. இல்ல, அருணோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறதா அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னது உண்மைதான். உங்களால என்னையும் என்னால உங்களையும் மறக்கவே முடியாது. அருண் கிட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன். அவன் கடைசியில ஒத்துக்கிட்டான். அவன் தான் என்னை எங்கேயும் கூட்டிட்டு வந்தான். I love you. I too. நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இல்லைன்னா நீங்க பழையபடி குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரக்கு அடிக்க கூடாதுன்னு நீதான் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டியே. அந்த சத்தியத்தை வாழ்க்கை முழுக்க காப்பாத்துவீங்களா? காப்பாத்துவேன். அது போதும். இந்த சந்தோஷத்தோட அடையாளமா ஏதாவது பண்ணணுமே. அடையாளமா என்ன வேணாலும் பண்ணுங்க. வேணா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கவா? அதெல்லாம் இப்ப கிடையாது. நேரம் வரும்போது சொல்றேன். என்னங்க? ஒரு 10 நிமிஷத்துல வந்துருமா? என்னது? அதான் நீ சொன்ன அந்த நேரம். ஆளு பாரு. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்.
முதல்ல இந்த சந்தோஷத்தை அம்மா கிட்ட போய் சொல்லணும். அம்மா ஆ அம்மா ஆ என்ன மனு, ரொம்ப ஹாப்பியா இருக்க? இருக்காதா பின்ன, என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும். அவ வந்தது தானே, நான் தான் அவளை வர சொன்னேன். நேத்து நீ என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன ரொம்ப சங்கடப்படுத்திருச்சு. இந்த விஷயத்த அஞ்சனா கிட்ட சொன்னேன், அதனாலதான் அவ இங்க வந்துட்டா. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். மனுவுக்கு கொடுத்துட்டியா? பாத்ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ரூம்ல வச்சுட்டு வந்தேன். எப்படி பிஹேவ் பண்றான்? அமைதியா இருக்காரு. கண்ணை கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அவ போனதும் அவனோட வாழ்க்கையை இருட்டாயிடுச்சு. அஞ்சனாவுக்கு கல்யாணமாமே, அருண் சாரோட. ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு அதுல முழு சம்மதம்லாம் இருக்காது. சுத்தி இருக்கிற எல்லாரும் கட்டாயப்படுத்தினா அவ என்ன பண்ணுவா? இது விஷயமா மனு கிட்ட நீ எதுவும் பேசாத. பாவம், அவனே ரொம்ப அப்செட்டா இருக்கான். சரிங்க மேடம். பிரதீபா அம்மா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்கல்ல? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பிரதீபா திரும்ப வரும்போது முழு ஆரோக்கியத்தோட வருவா. அஞ்சனா போனதால பிரதீபாவும் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவளுக்கு அஞ்சனாவோட கல்யாண விஷயம் தெரியுமா? தெரியாது. சொல்ல வேண்டாம். வருத்தப்படுவா. அப்புறம் அவ இன்னமும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. அம்மா, நான் இப்போ ஒரு கனவு கண்டேன். நான் காலையில எந்திரிச்சு பல் தேய்க்கிறதுக்காக பிரஷ தேடினேன், காணோம். அப்ப திரும்பி பார்த்தா அஞ்சனா டீயோட வரா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போறேன்னு சொல்லிட்டு போனவன் எப்படி திரும்பி வந்தான்னு பார்த்தேன். அப்பா அவ என்கிட்ட அருணோட என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா கல்யாணத்தன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன்னா, நான் இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன், அப்படி போனா நீங்க குடிச்சு உடம்புக்கு எடுத்துப்பீங்கன்னா. இது நடக்கும் இல்லம்மா? இல்ல இந்த காலையில காண்ற கனவு பழிக்கும்பாங்கல்ல? உண்மையை சொல்லவா, எனக்கு இப்பயும் அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். மனுவோட ஃபைனல் ரிப்போர்ட் வந்துருச்சு. மனு லைக்லி டு நார்மல். மனு கிட்டத்தட்ட நார்மல் ஆயிட்டா. தேங்க்யூ டாக்டர். எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அவர் என்ன வேணாலும் சாப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாம், ஹோம்லி ஃபுட்டுனா ஓகே. சரியா? மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். மனு, மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சான். நீ நார்மல் ஆயிட்டியா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ லிவர் இப்போ நல்லா ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அம்மா, இந்த விஷயத்தை அஞ்சனா கால் பண்ணி சொல்லுங்க. அவதான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவா. அம்மா கால் பண்ணுங்கம்மா, நான் வேணா பேசுறேன். போன் பாஸ்கர் கையில எல்லாம் இருக்கும். அவ இப்ப கூட இருக்காளான்னு தெரியலையே. அவ இருப்பாமா. நான் கனவு கண்ட விஷயத்தையும் சொல்லணும்ல. அதெல்லாம் வேண்டாம் மனு.
அஞ்சனா நான் போயிட்டு வரேன். நீ எங்கம்மா வர? வேலைக்கு. ஐயோ அதெல்லாம் வேணாம்மா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதெல்லாம் வேணாம்மா. ஊர்ல என்ன நினைப்பாங்க? எனக்கு தெரியாதவங்க இங்க யாரு இருக்காங்க? நான் வேலைக்கு வரேன், நீங்க வாங்க. அட மேடம். ஹலோ மேடம். பாஸ்கர், அங்க என்ன விசேஷம்? ஏன்ட்டு குடுமா? எல்லாம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? மனு அஞ்சனா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. என்னது? மனு சார் அஞ்சனா கிட்ட பேசணுமா? ஐயோ மேடம், அஞ்சனா இப்ப இங்க இல்லையே. ஏதோ விஷயமா ஆபீஸுக்கு போயிருக்கா. அது மனு. டேய் பாஸ்கரண்ணே, மனு பேசுறேன். டாக்டர் இப்ப கால் பண்ணாரு. என் நோய் குணமாயிடுச்சான். இந்த சந்தோஷத்தை அஞ்சனா கிட்ட சொல்ல தான் கால் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார். நான் அஞ்சனா கிட்ட சொல்றேன். டைம் கிடைச்சா எனக்கு கால் பண்ண சொல்றீங்களாண்ணே? சொல்றேன். சரிண்ணே. மனு சார் போனை வாங்கி பேசினாரு. அவரோட நோய் குணமாயிடுச்சான். கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. அவகிட்ட பேச முடியலையுமா? அப்புறமா பேசிக்கலாம்பா. இன்னைக்கு உன் அத்தையை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். உனக்கு தெரியும்ல. நீ கல்யாண பொண்ணுங்கிறத மறந்துடாத. எப்பவுமே இப்படி அமைதியா இருந்தா எப்படிமா? அடுத்த நாடகமும் சோகமா இருக்குமான்னு தெரியலையே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. முக்கியமான எல்லாரையும் கல்யாணத்தை கூப்பிடணும். அருணையும் கூப்பிட்டுக்கோ. நான் போக வேண்டிய இடத்துக்குலாம் நான் போய்க்கிறேன். வா. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வைக்கிறேன். சாரி தானே உங்களுக்கு பிடிக்கும்? அமெரிக்காவில் யார் சாரி கட்டுறாங்க? நம்ம ஆளுங்க கூட கட்ட மாட்டாங்க. ஆமாம்மா, நீங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ நாள் இருப்பீங்க? உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் தானே? என்னையும் உங்க கூட துணைக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சேன். உன்னை அனுப்புனா மல்லிகாவோட நோக்கம் நடக்காதே. யாரோ ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து கூட்டிட்டு போறாங்களாம். திரும்ப வரும்போது ஓடி வருவீங்களா? நான் திரும்ப வரமாட்டேம்மா. வேலை இல்லைன்னு என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ என்னவோ. நான் போக மாட்டேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டாவது இங்கே தான் இருப்பேன். நீங்க திரும்ப வர்றதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். என் கூட நல்லா பேசுற, என் கூட வேகமா நடக்கிற, பழைய மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுறவங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ காத்துட்டு, ஆனா நீ கடைசியில பார்க்க போறது என்னோட பொணத்தை தான். தப்பிக்கிறதுக்கு இனி எந்த வழியுமே இல்லை. என் பொண்ணு அஞ்சனாவ இனிமே என்னால பார்க்கவே முடியாது. என் அஞ்சனா என்னாச்சு? எல்லாரையும் பிரிஞ்சு போறமேன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்க குணமாகறதுக்காக தானே? சுஜா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டல? பண்ணிட்டேன் மேடம். ஓகே, நீ கீழே போய் வெயிட் பண்ணுமா. அமெரிக்கா டீம் இப்ப வந்துருவாங்க. அவங்கள வெல்கம் பண்ணு. சரிங்க மேடம். நீ ரெடி ஆயிட்டியா பிரதீபா? உனக்கு போறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
போகாம இருக்க என்ன வழி? அதுக்கு வழியே இல்ல, கரெக்டா? பிரதிபா, நான் இப்படி இறக்கமே இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு. அது நீதானே? நான் உன்கிட்ட அன்பா மட்டும் தான் நடந்துகிட்டேன். ஆனா நீ என்னையே அழிக்க பாக்குற. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ண. பிரதிபா அமெரிக்காவுக்கு போறா. அங்க எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. என்னைக்குமே நோயை குணப்படுத்தாத ஒரு ட்ரீட்மெண்ட். இப்ப அசைற இந்த கையும் அசையாம போகும். வேணும்னா இங்க திரும்ப வரலாம், இல்லனா நிரந்தரமா அங்கேயே இருக்கலாம். பிறக்கிறவங்களாம் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும் சரி. உனக்கும் ஒரு முடிவு வரும். ஆனா இப்போ சந்தோஷமா போயிட்டு வா. இதுக்கப்புறமா நாம திரும்ப பாப்போமான்னு எனக்கு தெரியல. மேடத்தை தானே பார்க்கணும்? ஆமாம், we are from the US Health Organization. மேடம் சொல்லியிருந்தாங்க. உள்ள வாங்க. Yeah. வாங்க, உட்காருங்க. Thank you. உட்காருங்க மேடம். நான் போய் மேடத்துக்கிட்ட சொல்றேன். ஓகேம்மா. மல்லிகா பிரதாப், கார்ப்பரேட் லைன். எனக்கு தெரியும். போன தடவை நான் இந்தியா வந்திருந்தப்ப அவங்க இன்டர்வியூவை நான் டிவியில் பார்த்தேன். வெல்கம். ஐ எம் தாமஸ் ஸ்டீஃபன். தெரியும். நீங்க ஐசக் இல்லையா? என் பேர் ராஜேஸ்வரி. தெரியும். உட்காரு. தேங்க்யூ. உட்காருங்க. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. 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 பிரதீபா கிளம்ப தயாரா இருக்கா? ஓகே, we will take care of it. எஸ். கூட யாருமே வரலங்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அவங்களால பேசவே முடியாது. she can't express her feelings. உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லைல்ல? உங்க சொசைட்டியை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா விசாரிச்சேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அது மட்டும் இல்ல, மிஸ்டர் ஐசக் சக்ரியாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். தெரியும். தேங்க்யூ ஐசக்.
மீட் மை சன் மனு பிரதாப். ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. இவங்க தான் நான் சொன்ன யுஎஸ்ஏல இருக்கிற ஹெல்த் ஆர்கனைசேஷன் பீப்புள். எங்க அத்தைய முழுசா கியூர் பண்ணி கூட்டிட்டு வாங்க. டவுட்டே வேணாம். இதை விட பெரிய கேசஸ்லாம் டீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் ஏஜென்சி. அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப பெஸ்ட் டாக்டர்ஸ் தான் பிரதீபா மேடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இவன் பிரதீபா மேல ரொம்ப அன்பா இருப்பான். என் ஹஸ்பண்டோட தங்கச்சி தான் அவ. இவங்க தான் பிரதீபா. என்ன அத்தை, உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம். நீங்க திரும்ப வரும்போது இந்த வீல் சேர்லாம் தேவையப்படாது. திரும்ப வரும்போது நான் ஏர்போர்ட்டுக்கு வருவேன். ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கணும். அப்புறம் அப்பப்போ நான் உங்களை யூஎஸ்க்கு வந்து பார்க்குறேன். மனு, ஏர்போர்ட்டுக்கு போகணும். நீங்க சொல்லனாலும் நான் போவேம்மா. போலாமா? சோ உங்ககிட்ட நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அத்தை, உங்களுக்கு அஞ்சனாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? நீங்க போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா அவ ஓடி வந்திருப்பா. அவளுக்கு தகவல்லாம் சொல்ல போறதில்ல. எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்கிட்டு. ஐசக், ஒரு நிமிஷம் வாங்க. எஸ் மேம். நீங்க என்கிட்ட கேட்ட மொத்த அமௌண்ட்டையும் நான் டாலர்ஸா உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். அக்ரிமெண்ட் தெரியும்ல? தெரியும். பிரதீபா திரும்ப வரக்கூடாது. அப்படியே திரும்ப வந்தாலும் உடம்பு கண்டிப்பா அசையக்கூடாது. ஆமா, அவளை விட்டா எனக்கு எதிரியா வந்துருவா. எனக்கு மட்டும்தான் இந்த டீல் தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அத்தை, அழாதீங்க அத்தை. பிரதீபாமா, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அத்தை, நல்ல விஷயமா தானே போறீங்க? இல்ல மனோ, என்ன கொல்லதான் அனுப்பி வைக்கிறான். அங்க என்ன மேடம் கருப்பு கொடி கட்டியிருக்காங்க? அது பக்கத்து வீட்ல நேத்து ஒரு டெத். அதான். ஓ மேடம், நாங்க கிளம்புறோம். ஐசக், நீங்க இந்த கார்ல போங்க. சந்திரானா போங்க. வண்டி எடுங்க. சுஜா,
என்னாச்சுமா? தலைவலி இன்னும் குறையிலையா? சீக்கிரமாவே வந்துட்டல? பரவாயில்ல. அப்புறம் என்னம்மா கவலை? வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். பிரதீபா அம்மாவுக்கு என்னமோ நடந்த மாதிரி கனவு வந்துச்சு. நீ அவங்களே நினைச்சுக்கிட்டு படுத்திருப்ப. கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாம எதையும் யோசிக்காத. கல்யாண பொண்ணுங்கிறத மறந்துடாத. களைச்சு போய் டயர்டா கல்யாணம் மண்டபத்துக்கு வந்தா எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க. பிரதீபா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையோன்னு டவுட்டா இருக்கு. அதெல்லாம் நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேம்மா. மேடம் இன்னைக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல. நீ வாமா. அட என்னென்ன கல்யாண கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாமா, அங்க பிரதீபான்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல. ஆமாண்ணே, நான் தான் பார்த்துருக்கேன்ல. ஆமாமா, அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி இவ கனவு கண்டாலாம். அப்படியெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணம் எங்க பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரொம்ப சிம்பிளா நடத்தினா போதுமா, கோயிலே நடத்திடலாம். இன்னும் அவ கல்யாண பொண்ணாவே மாறல. ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதனால கல்யாணம்னாலே பயப்படுறா. அதெல்லாம் மாறும். 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே. மேடம் அப்பப்ப கால் பண்ணி வேற கேக்குறாங்க. சிம்பிளா நடத்தினா போதும் தான் மேடமும் சொல்றாங்க. மேடம் கல்யாணத்துக்கு வருவாங்களா? வராம இருப்பாங்களா? இப்பவும் அவங்க அம்மாவும் பொண்ணு மாதிரி தான். அப்புறம் ஜானகி, நாளையில இருந்து லீவ் எடுத்துக்குமா? எடுத்துட்டேனே. நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருப்போம். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரிம்மா. அந்த முடிவெல்லாம் ஓகே தான். மற்ற விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது தப்பாயிட்டா அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.